ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே சிம்பிளான பியூட்டிஃபுல்லான இந்த ப்ளவுஸ் டிசைன் இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய ஸ்கேலப் டிசைனோட ஒரு பியூட்டிஃபுல் கலர் காம்பினேஷனோட இந்த ப்ளவுஸ் டிசைன் எப்படி போட்டிருக்கோம், சிம்பிளான மெட்டீரியல்ஸ் வச்சு எப்படி இதை டிசைன் பண்ணியிருக்கோம் அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. நம்மளுக்கு ஸ்டிச் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி கோல்டன் கலர் ஜரியை வச்சு 3 லேயருக்கு நம்ம இதை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். 3 லேயர் கொடுக்கும்போது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸ்டிச் பண்ணும்போது. இந்த டிசைன் முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கோல்டன் கலர் சுகர் பீட் வச்சு ஒரு லைன் ஃபுல்லாகவே இதை போட்டு முடிச்சுக்கலாம். இந்த லைன் போட்டு முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்பர் 5mm ஆன்டிக் பீட் வச்சு இது பக்கத்துலேயே ஒரு லைன் ஃபுல்லாகவே நம்ம கம்ப்ளீட் பண்ண போகிறோம். இந்த லைன் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அகெயின் நம்ம சுகர் பீட் வச்சு நம்ம இன்னொரு லைன் இதை நம்ம போட்டு முடிச்சுக்கலாம். இந்த லைன் போட்டு முடிச்சதுக்கப்புறம் நம்ம இதுக்கு ஒரு ஸ்கேலப் டிசைன் கொடுக்க போகிறோம். அந்த ஸ்கேலப் டிசைனுக்கு நான் ஷேப்பாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டு இதை ஒட்டின மாதிரி ஒரு ட்ரீசிங் பென்சில் வச்சு நம்ம மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஸ்கேலப் டிசைன் ரெடி ஆகிடுச்சு. இந்த ஸ்கேலப் டிசைன் மார்க்லேயே பார்த்தீங்கன்னா கோல்டன் கலர் சுகர் பீட் வச்சு ஒரு லைன் ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். சில்க் த்ரெட் போடும்போது அந்த டிசைனை வச்சு வெளியே வரக்கூடாது அப்படின்றதுனால இதை ஃபஸ்ட்டே நம்ம போட்டு முடிச்சிடலாம். இந்த லைனுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஜர்தோசி வச்சு 2 லைன் வந்து நான் கவர் பண்ணியிருக்கேன். சில்க் த்ரெட் போடும்போது அந்த சில்க் த்ரெட் ஷைனோட ஒரு எம்போஸ்டு லுக் தெரியணும் அப்படின்றதுக்காக நான் உள்ள ஜர்தோசி வச்சுருக்கேன். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ஒரு எம்போஸ்டாக இருந்தது. இதை பார்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் பிகினர்ஸாக இருக்கீங்க, ஒரு சிம்பிளான டிசைன் பார்த்துட்ருக்கீங்கன்னா நம்ம சேனலில் நிறையவே சிம்பிளான டிசைன்ஸ் போட்டுட்ருக்கோம். ஒரு ப்ரைடாக இருந்தாலுமே சிம்பிளான மெத்தடில் சிம்பிளான மெட்டீரியல்ஸ் வச்சு நம்ம எப்படி போட்டிருக்கோம் அப்படின்றத கிளியராகவே எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கோம். நீங்கள் கண்டிப்பாக பிகினர்ஸாக இருக்கீங்க, இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா மேலே நம்பர் 5mm வச்சு நம்ம ஒரு லைன் கொடுத்துருக்கோம் இல்லைங்களா, சேம் மெத்தட் தான். நம்பர் 4mm ஆன்டிக் பீட் வச்சு இந்த லைனை நம்ம கவர் பண்ண போகிறோம். இந்த லைன் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நடுவில் ஒரு கோல்டன் கலர் திலகம் ஷேப்பில் ஒரு ஸ்டோனை ஒட்டி வச்சு அதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு லைன் சுகர் பீடும் ஒரு லைன் ஆன்டிக் பீட் நம்பர் 4mm வச்சு கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு டிசைனாக இருந்தது. இதை பார்க்குறதுக்கு ரொம்ப சிம்பிளான மெத்தட் தான், பார்க்குறதுக்கு ரொம்பவே நீட்டாக இருந்தது. இந்த சாரீ ப்ளவுஸோட கலர் காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு டார்க் ராணி பிங்க் ஒரு லைட் க்ரீன் கலரில் சில்க் த்ரெட் வச்சு நம்ம டிசைன் பண்ணும்போது ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு கலர் காம்பினேஷனாக இருந்தது. கண்டிப்பாக இந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதோட ஸ்லீவ்ஸ் பார்த்தீங்கன்னா இதோட பார்டரில் நான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். ரொம்பவே நீட்டாக இருந்தது பார்க்குறதுக்கு. இதோட பேக் நெக்குமே இதை ஃபுல்லாக டிசைன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ரொம்பவே நீட்டாக ஒரு பியூட்டிஃபுல் லுக்காக இருந்தது. ரொம்ப அழகாக இருந்தது. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.